வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மியூசியமில் இருக்கிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு வேலூர் போகிற ரோட்டில் வேங்கிக்கால் என்ற பகுதியில் HDFC பேங்க்குக்கு ரைட் சைடில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸில் இருக்கிற விஷயம் ஏதாவது நான் பார்த்தேன் அப்படின்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போகலாம். மக்களே, நான் உள்ளே போகும்போது நினச்சேன் இங்கெல்லாம் என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது திருவண்ணாமலை மாவட்டத்தை எவ்வளோ பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான ஊர் இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இங்கே உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேரிங் இருக்கும், இரும்பு பேரிங் இருக்கும். இதோடைய காலம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலத்தூர் கிராமத்தில் கிடச்சிருக்கு. கலசபாக்கம் வட்டம் எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக இரும்புலேயே செஞ்சுருக்காங்க போல. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இரும்பு பீரிங் இருக்குது. இது எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசிங்கபுரம் சேத்துப்பட்டு வட்டம்ல கிடைச்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தின பீரங்கின்னு நினைக்கிறேன். ஆங்கிலேயர் காலத்திலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தெல்லாம் எப்படிலாம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தூக்கி வைக்கணும் அப்படின்னா 10-20 பேர் வேணும். ஆனால் எப்படி தூக்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ வாங்க உள்ளே போகலாம். மக்களே, இப்போ நம்ம வரலாற்றுக்குள்ளே போக போகிறோம். வரலாற்று பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், பாண்டியர்கள் மற்றும் களப்பிரியர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இதில் திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டு இருப்பாங்க, காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 832 பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனுக்கும் பாண்டிய மன்னன் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுக்கும் இடையே போர் நடக்கும். பாண்டிய மன்னன் வந்து தோல்வி அடைஞ்சிடுவார். வந்தவாசியில் தெல்லாறு என்னும் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த போர் நடைபெறும். அந்த இடத்துல பல்லவ மன்னன் ஜெயிச்சதுனால தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் என்ன பட்டத்தை வைப்பாங்க அவருக்கு. வந்தவாசியில் தான் பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை முதலாக படைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. செங்கம்ல பார்த்தீங்கன்னா தண்டராம்பட்டு தாலுக்கால நடுக்கல் கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளூரோட வரலாற்றையும் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த மக்களை பற்றிய செய்தி அளிக்கிறது. அதுக்கப்புறம் தாங்க கிபி 850 1280 வரைக்கும் சோழர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. சோழர்களுக்கு ஆட்சி கீழே திருவண்ணாமலை வருது. திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா சம்புவராயர்கள் மற்றும் காடவராயர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. சோழர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய இடத்துல குளங்கள் அமைக்கிறாங்க, அதே போல் கோவிலும் அமைக்கிறாங்க. இதில் ஒரு சில கோவில்களோட ஊர்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை, தாமரைப்பாக்கம், திருமலை, பழங்கோவில், சங்கம், திருவோத்தூர், பிரம்மதேசம், கூழப்பந்தல், மாடம், இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் கட்டிய கோவில்கள் வந்து இருக்கிறது. விடைக்கில பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்து செங்கல் வந்து கிடைச்சிருக்கு, படைவீட்டில் கிடைச்சிருக்கு. அதே போல் மேலே பார்த்தோம் இல்லையா, நடராஜரின் படைப்பு சிற்பம் வந்து வந்தவாசியில் கிடைச்சது அப்படின்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அது கீழே வச்சிருக்காங்க, அதுவும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 680க்கு மேலே பாண்டியர்கள் மற்றும் ஒய்சாளர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஜடவர்மன், ஸ்ரீவல்லபன் மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி குலசேகர பாண்டியனோட கல்வெட்டை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, மாடம் மற்றும் சில மாவட்டங்களில் காணப்படுகிறது. விக்ரம பாண்டியனின் திருவிதி பொறிக்கப்பட்ட கல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்சாளர்கள் வராங்க. 1633 1667 வரைக்கும் வராங்க. அவங்களும் திருவண்ணாமலையை ஆட்சி செய்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள்லாம் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல போர்கள் நடந்திருக்கு. தெல்லாற்று போர் கிபி 832 நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனுக்கும் பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபனுக்கும் நடந்திருக்கு. இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தெல்லாற்று போர் கிபி 1642 நடக்குது. 3ஆம் ராஜராஜனுக்கும் பல்லவ மன்னன் காடவ மன்னனுக்கும் நடக்குது. இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்ட்டு குறிப்பிடல. சம்புவராயர் பார்த்தீங்கன்னா படவீட்டில் தான் இருந்தாங்க. இந்த போரில் பார்த்தீங்கன்னா குமர கம்பனால் ராஜநாராயண சம்புவராயர் வந்து கொல்லப்படுறாரு. இது வந்து விஜயநகர ஆட்சிக்கு முக்கிய நிகழ்வாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரணி போர் 1751 நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் கர்நாடிக் போர்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 3 1751 நடைபெற்றது. ஆங்கிலேயர் தளபதி ராபர்ட் கிளைவுக்கும் பிரெஞ்சு கூட்டமைப்புக்கும் இடையே இப்போர் நடைபெறும். இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் படையை எதிர்கொள்ள முடியாமல் பிரெஞ்சு படைகள் வந்து செஞ்சியை நோக்கி வந்து போயிடுவாங்க. இந்த போரில் ஆங்கிலேயர் ஜெயிச்சு ஆரணி கோட்டையை வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர் 1760 வந்திருக்கும். ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கும். இந்த போரில் வந்து ஆங்கிலேயர் ஜெயிச்சு இந்தியாவை முழுவதுமாக ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்புவராயர்கள் பற்றி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 150 கல்வெட்டுகள் இவர்களை பற்றி இருக்கிறதாம். ஆதி ராஜேந்திரன் முதல் 3ஆம் ராஜராஜன் வரையில் அதிகாரிகளாகவும் படைத்தளபதிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் படைவீட்டை தலைமையாக கொண்டு இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுடைய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய இடங்கள்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. சம்புவராயர்கள் ஆட்சி காலத்தில் தான் டெல்லி சுல்தானியர்கள் 3 முறை தமிழ்நாட்டின் மீது போர் தொடுத்தாங்க. சம்புவராயர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை குறுகிய காலத்தில் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க ஆட்சி பண்ணது வரலாற்றிலேயே முக்கியமானதாக கருதப்படுகிறது. படவேட்டில் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அகழ்வாராய்ச்சியில்
கட்டடத் தடயங்கள், நாணயங்கள், சம்புவராயர்களின் நகைகள் ஆகியவை கிடைத்துள்ளன. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்புவராயர்கள் படவீட்டில் ஆட்சி செஞ்ச இடம், அதுக்கப்புறம் அவங்க கட்டிய கோவில்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசும் நாயக்கர் மன்னர்களும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க திருவண்ணாமலையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு 4 வம்சத்தை உருவாக்குவாங்க. சங்கம வம்சம், சலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம்னு உருவாக்குவாங்க. இதில் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்திற்கான 48 கல்வெட்டுகளும், சலுவ வம்சத்திற்கான 2 கல்வெட்டுகளும், துளுவ வம்சத்திற்கான 55 கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் ஆயிரங்கால் மண்டபம், சிவகங்கை குளம், 11 நிலை கொண்ட அந்த கிழக்கு வாசல் கோபுரம் இது வந்து அமைக்கப்படுது. விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் நாயக்கர் மன்னர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க கிபி 1565. இவங்களுடைய கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா காப்புலூர், திருவண்ணாமலை, நெடுங்குன்றம், தேவிகாபுரம், சேத்துப்பட்டு, நார்த்தாமுண்டி, பணப்பாக்கம் இந்த இடத்தெல்லாம் கிடைக்குது. செஞ்சி நாயக்கர்களின் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தேவிகாபுரம், சங்கம் ஆகிய இடங்கள்ல கிடைக்குது. வேலூர் நாயக்கர்களின் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா துவாரநந்தல், முருகநந்தல் போன்ற இடத்துல கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் துறையில் பராமரிப்பில் உள்ள பகுதிகளை பார்க்குறோம். குடைவரை கோவில். குடைவரை கோவில்னாலே பல்லவர் காலத்தில் வந்துடும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் செல்லும் வழியில மாமண்டூர் என்ற இடத்துல இருக்கு. காஞ்சிபுரம்னாலே அது வந்து பல்லவர்கள் கீழே வந்துடும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் கீழே ஆட்சி செய்கிற இடமா வந்துடும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற குடைவரை கோவில்கள் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சீயமங்கலம் குடைவரை கோவில் இது வந்து பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்றாங்க. நடராஜருடைய படைப்பு சிற்பம் பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோவில் தூணில் வந்து செதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம் சந்திரமௌலீஸ்வரர் கோவில், இதுவும் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் தான். அடுத்தது திருமலை சமணர் கோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வரும். பண்டைய கற்காலம் காலத்தை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். பண்டைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் 3 வகையாக பிரிப்பாங்க. பண்டைய கற்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவை வந்து தேடி அதை கண்டுபிடிச்சி வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து மாமிசத்தை வெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடாரிகள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. 1863 பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அடுத்த அத்திரம்பாக்கத்தில் ராபர்ட் ப்ரூஸ்புட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கோடாரி இது வந்து 2,50,000 ஆண்டுகள் பழமையானது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுரண்டும் கருவி கொடுத்துருக்காங்க. இது 1,00,000 ஆண்டு பழமையானது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முட்டை வடிவ கருவி இது வந்து 1,00,000 ஆண்டு பழமையானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் வந்து உருவாகிருக்கும். உணவை விளைச்சல் பண்ணி அதை சேகரித்து வச்சு அதுக்கப்புறம் அதை விற்பனை செஞ்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியா காலத்திலிருந்து சிந்து சமவெளி நாகரிகமாக தோன்றியிருக்கும். ஜவ்வாது மலையை அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஜவ்வாது மலைத்தொடரின் தலத்தப்பா மலைப்பகுதியில் 3 இடங்களில் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் கண்டறியப்படுகிறது. ஜவ்வாது மலையில பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கலாச்சார எச்சங்கள் இவங்க யூஸ் பண்ணியிருக்க கற்கோடாரிகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி தான் அவங்க அப்போ வாழ்ந்திருக்காங்க. இது வந்து ஜவ்வாது மலையில இருக்கிற பகுதி இது. இது பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி வந்து ஷார்ப் பண்றதுக்காக தேய்ச்ச கல் இது. இதுவும் யூஸ் பண்ண கோடாரிகள் தான். கிமு 2500 ஆண்டு பழமையானது. பாருங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம். இந்த கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கிமு 1000 முதல் கிபி 100 வரை நீடித்துதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில காணப்படுற ஒரு குகை. இதுல வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. பெருங்கற்காலத்துல மனிதர்கள் வாழ்ந்த குகை ஜவ்வாது மலையில் இருக்குது. இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண இந்த பானை ஓடு மண்ணாலான பொருட்கள்லாம் இந்த பக்கம் காணப்படுகிறது. இந்த சைடு ஃபுல்லாகவே அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஆயுதங்கள். கிபி 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கோடாரிகள் இரும்பால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச கத்தி. இது வந்து குருவாள். இது வந்து போர்வாள். இதை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க, எப்படி பிடிச்சி எப்படிலாம் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி ஜாகிர்தாரி முறையெல்லாம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரணியில் பார்த்தீங்கன்னா ஜாகிர்தார் போர்வால் இது வந்து கண்டெடுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரணியில் ஜாகிர்தார் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜாகிர்தார் போர்வால். வெளியே பார்த்தோம் பார்த்தீங்களா பீரங்கி, அதுக்கு வைக்கிற பீரங்கி குண்டு. முதலில் தோன்றிய மனித இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ இராக்டஸ் தான். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த சைடு இருக்கிற ரெண்டுமே குரங்கு. முதலில் உருவாகிய மனித இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ இராக்டஸ் தான். ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஃபர்ஸ்ட் உருவாகிருப்பாங்க. இந்தியாவில் வாழ்ந்த பழமையான மனித இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமினியன். ஹோமோ எரக்டஸ் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். இப்போ நம்மளாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹோமோ சேபியன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் பயன்படுத்திய விளக்குகள். குத்து விளக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சிந்து சமவெளியெல்லாம் படிச்சிருப்பீங்க.
வணிகம் சிறப்பாக இருந்தது, சிறந்த எடை மற்றும் அளவுகள் நம்பிக்கையாக இருந்ததுன்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்திய ஸ்கேல்ஸு, வெர்னியர் அளவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது காம்பஸ்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசிலாம் சேகரித்து வைக்கிற குடுகை. இதெல்லாம் இது என்னான்ட்டு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. என்ன போட்டு இருந்துச்சு அப்படின்னா, இறந்தவர்களின் உடலை இதில் வச்சு அவங்களுடைய பொருட்கள்லாம் அதில் வச்சு புதைப்பாங்க அப்படின்னு போட்டு இருந்துச்சு. குளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுவதா இல்லை வந்து இறந்த உடலை வச்சு அடக்கம் செய்வதான்னு தெரியல எனக்கு சரியா. தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பொற்காசுகள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய பொற்காசு. இரண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்ச இடம் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி, செங்கம்பட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்ககால பாண்டியர்கள் நாணயம், செம்பு நாணயம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தினது. அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காசு, கிபி 7ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தினது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் பயன்படுத்தின காசு, கிபி 985 முதல் 1014 வரை பயன்படுத்திய காசு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில் பயன்படுத்தின காசு, கிபி 1014 டு 1044. மாமன்னர் குலோத்துங்க சோழன் காலத்தில் பயன்படுத்தின காசு, கிபி 1070 டு கிபி 1122. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் நாணயம், அச்சுதாரையர் நாணயம், கிருஷ்ணதேவராயர் நாணயம், கிருஷ்ண நாயக்கர் நாணயம், ஹைதர் அலி நாணயம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில காசுகள்லாம் வச்சிருக்காங்க. கிமு 300ல சங்க காலத்தில் பாண்டியர்கள் பயன்படுத்தின காசுகளை வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் நாணயம், கிபி 1782 1799 பயன்படுத்தின காசு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சாமி பகோடா காசு. இது பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் பயன்படுத்தின காசு. இதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் பயன்படுத்தின காசு, அதாவது கிபி 1070 டு 1122. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தின காசு, 1014 டு 1044. அடுத்தது ராஜராஜ சோழன் காலத்தில் பயன்படுத்தின காசு, 1012 டு 1062. இதை பார்க்கும்போதே ஆர்வமாக இருக்குங்க. இதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த காலத்தில். கிபி 1605 1627 வரைக்கும் ஆட்சி செஞ்ச ஜஹாங்கீர் பயன்படுத்தின காசு. அதுக்கப்புறம் குப்த வம்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரால் தொடங்கப்படும். மொத்தம் 9 குப்தர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். அவருடைய பொற்காசு தான் இங்கே பார்க்குறோம். கிபி 326 375 பயன்படுத்தின பொற்காசு. இந்த குப்த வம்சத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் மட்டும்தான் வெள்ளி நாணயத்தை வெளியிடுவார். அதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து குப்தர்களும் பார்த்தீங்கன்னா தங்க நாணயத்தை தான் வெளியிடுவாங்க. அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா. அவருடைய பொற்காசு அதுக்கு பக்கத்தில் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் பயன்படுத்தின தங்க நாணயம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகனர். கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின நாணயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பழமையான நாணயம். கனிஷ்கா கிபி 78 பயன்படுத்தின நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சதமானா நாணயம், கிமு 600 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு மன்னர் அக்பர் காலத்தில் பயன்படுத்தின நாணயம். இது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் எப்படியெல்லாம் வணிகம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஓவியம். மியூசியமுக்கு உள்ளே இருக்கிறது இவ்வளோதான். ஆனால் நான் சொல்லப்படாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வந்து பாருங்கள். இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைச்ச பல சிலைகள் இங்கே இருக்குது. முதலாவதாக பார்க்க போவது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை. இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்குனது. கோமுகை கல்வெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பணத்தூர் வட்டம் செங்கங்குப்பத்தில் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பல்லவராயன் கல்வெட்டு படவேட்டில் கிடைச்சிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் சார்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னரதேவன் கல்வெட்டு புதுப்பாளையம் போலூர் வட்டத்தில் கிடைச்சிருக்கு. 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது வந்து சோழர்கள் காலத்தில் சதி அது வந்து நடைமுறையில் இருந்திருக்கும். அதை காட்டுறதுக்காக இந்த கல்வெட்டு 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா படவேடு போலூர் வட்டத்தில் கிடைச்சிருக்கு. சதி அப்படின்னா தன் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மனைவியும் அவங்க கூடவே இறந்துருவாங்க. இதுவும் சதிக்கல் தான். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமி கடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வமாக வழிபட்டாங்க. இது வந்து தன்றாம்பட்டில் கிடைச்சிருக்கு. பெரும் கடற்படையை தாய் தெய்வமாக வழிபட்ட கல் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறது. ஆனால் அறியப்படாதது சொல்லப்படாத சிலைகள் நிறையா இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.